أرض سيلان لم تلد شبهه بل عقيمت إذ غدا من العلم سائلا بخيلت أن تجود من يهتديها مثله بل تجود درا ولا علاج. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு எவ்வளவோ அருள்களை செய்திருக்கிறான், நியமத்துக்களை செய்திருக்கிறான். இந்த நியமத்துக்களில் எல்லாம் பெரும் நியமத்து தான் எங்களை முஸ்லிம்களாக படைத்து அதிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்களாக படைத்து அதேபோல் ஒரு தரீகாவை கொண்டு ஒரு ஷேகை கொண்டு நேர்வழி கட்ட கூட்டத்திலே நம்மை ஆக்கியிருப்பது அல்லாஹ் எமக்கு செய்த பெரும் நியமத். ஏனென்றால் எங்களுடைய அதாவது ஷேகுமார்கள் எங்களுக்கு எல்லா காலத்திலும் வருடாந்தம் செய்யக்கூடிய அமல்கள் என்று எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதேபோல் மாதாந்தம் செய்யக்கூடிய அமல்கள் என்று காட்டி தந்திருக்கிறார்கள். அதேபோல் நாள்தோறும் செய்யக்கூடிய அமல்கள் என்று எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களுடைய இமாம் இமாம் ஷேக் முஸ்தபா இப்னு பாபா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாமு சைலான் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த திருநாமம் இலங்கையில் சேர்ந்த, அதாவது இமாமு சைலான் இலங்கையினுடைய இமாம். இந்த பெயர் இவர்களுக்கு அகமது ஸைனி தஹ்லான் இமாம் அவர்களால் சூட்டப்பட்டது. மக்காவினுடைய முஃப்தியாக இருந்த அகமது ஸைனி தஹ்லான் அவர்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் முஃப்தியாக இருந்தார்கள். அவர்களுடைய காலகட்டத்திலே மக்காவிலே ஒரு பத்துமா வெளியாவதாக இருந்தால் அவர்களுடைய கையொப்பம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மக்காவுக்கு மதீனாவுக்கு முஃப்தியாக இருந்த அகமது ஸைனி தஹ்லான் அவர்கள் மக்கா ஹரத்திலே ஓதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே எங்களுடைய நாயகம் ஷேக் முஸ்தபா இப்னு பாபா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வி பயின்று வந்தார்கள். அப்பொழுது அவர்களால் சூட்டப்பட்ட பேர் தான் இமாமு சைலான், இலங்கையினுடைய இமாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அவர்கள் அதே போல் ஜன்னத்துல் முஅல்லாவிலே, மக்காவிலே ஜன்னத்துல் முஅல்லாவிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதுவும் ஜன்னத்துல் முஅல்லாவிலே சாதாரணமான மனிதர்களை அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த மக்பராவிலே, அந்த மையவாடியிலே சாதாரண மனிதர்களை அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திலும் நெருங்கியவர்கள் இவர்களை அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அதிலே விசேஷமாக அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் எல்லாம் சிறந்த மனைவி அன்னை ஹதீஜா உம்முல் முஃமினீன் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட அதே இடத்தில் அவர்களுக்கு பக்கத்திலே எங்கள் நாயகம் ஷேக் முஸ்தபா இப்னு பாபா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்துடைய 17வது நாள் ஹஜ்ஜினுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்களும் அவர்களுடைய மகனார் ஷேக்னா வஸ்தாதுனா ஷேக் முஹம்மது இப்னு ஷேக் முஸ்தபா நாயகத்திலே மகனார் முஹம்மது வலியுல்லாஹ் அவர்களும் ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்கள் குர்ஆனை ஓதினால் அனைவர்களும் காது தாழ்த்தி கேட்பார்கள். அப்படி அழகான தொனியிலே அவர்கள் ஓதுவார்கள். ஆனால் அந்த வருடம் அவர்கள் நோயினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நோயின் காரணத்தினால் அவர்களுடைய மகனார் ஷேக் முஹம்மது வலியுல்லாஹ் அவர்களுடைய உதவியை கொண்டு ஹஜ்ஜினுடைய வணக்கங்களை எல்லாம் செய்து முடிக்கிறார்கள். அப்படி செய்து முடித்து 17வது நாளையிலே தான் அவர்கள் துல்ஹஜ் மாதம் 17வது பிறையிலே அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அவர்கள் வஃபாத் ஆவதற்கு முந்தின இரவு அந்த மக்காவிலே ஆளுநராக இருந்த, மக்காவினுடைய கவர்னராக இருந்த அந்த காலத்தில் அவர்களிடத்திலே அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றி ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள்.
மக்காவுடைய கவர்னரிடத்திலே கனவிலே அவருடைய கனவிலே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். என்ன செய்தி? நாளைய தினத்திலே என் பெயரை ஒற்றிய ஒரு மனிதர், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் நாமங்களில் ஒன்றுதான் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய ஒரு திருநாமம். என்னுடைய பெயரை ஒற்றிய ஒரு மனிதர், ஷேக் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த ஒரு மனிதர் நாளைய தினத்திலே அவர் ஹரத்திலே வஃபாத் ஆகுவார்கள். அவர்கள் அப்படி வஃபாத்தானால் நீங்கள் அந்த மையத்துக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி அவர்களை கொண்டு வந்து என்னுடைய அருமை மனைவி ஹதீஜத்துல் குபரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்திலே நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். கனவிலே அந்த மக்காவினுடைய ஆளுநர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எத்தனை லட்சம் பேரும் ஹஜ்ஜிக்கு வருவார்கள், இவர்களில் எல்லாம் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய எத்தனையோ திருநாமம் உடையவர்கள் வருவார்கள் அல்லவா, இவர்களிலே நான் எப்படி அவர்களை கண்டுபிடிப்பேன் என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹரத்துக்கு நீ போய் பார். அன்றைய நாளையிலே ஹரத்திலே இருந்து அநேகமான ஒரு குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அப்படி குர்ஆனை ஓதுபவர்கள் அந்த ரயல் பலகைகளை வைத்துக் கொண்டும் தலை அணிகளை அந்த பெட்டிகளை வைத்துக் கொண்டும் மணிகளை வைத்துக் கொண்டு இப்படியாக ஓதுவார்கள். ஆனால் இவர்கள் மாத்திரம் நின்ற நிலையிலே குர்ஆனை நெஞ்சுக்கு நேராக ஏந்தி இவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். இந்த அடையாளத்தை வைத்து நீ அவர்களை கண்டுபிடித்துக் கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி மறைகிறார்கள். மறுநாள் தினத்திலே அந்த மக்காவினுடைய ஆளுநர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்கள் வந்து சொன்ன விதத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன அடையாளங்களை வைத்து ஷேக் முஸ்தபா நாயத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் குர்ஆனை நின்ற நிலையிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வேண்டுமான தேவையான சில மனிதர்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் சற்று நேரத்திலே வஃபாத் ஆகுவார்கள். இவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு போய் அவர்களுடைய அருமை மனைவி ஹதீஜத்துல் குப்ரா நாயகியினுடைய பக்கத்திலே அருகாமையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று எனக்கு நேற்றைய இரவிலே கனவிலே சொன்னார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய கனவிலே வந்தால் அவர்கள் தான் வருவார்கள். ஷைத்தான் அவர்களுடைய தோட்டத்திலே வர முடியாது. சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ் எப்படி அறிவித்து காட்டுகிறது, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, யார் என்னை கனவிலே கண்டால் அவன் என்னை தான் கண்டான். என்ன ஷைத்தான் லா யதமஸ்ஸலு பி, ஷைத்தானுக்கு என்னுடைய உருவத்திலே வர முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டால் அது உண்மைதான், அது உண்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறான செய்தி அவர்கள் சொன்னதும் அதே போல் மறுநாள் தினம் 17வது பிறை திங்கட்கிழமை காலையில் முகாமினுடைய வகத்து ஷேக் முஸ்தபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இடத்திலே வுது செய்து அவர்கள் வுதுவுடன் 2 ரக்காத்துகள் தொழுது அந்த இடத்திலே அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகும் பொழுது அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரையும் அவர்களை கட்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் வஃபாத் ஆனதும் இந்த மக்காவுடைய ஆளுநர் இவர்களை கொண்டு போய் இங்க ஹதீஜா நாயகியுடைய பக்கத்தில் அருகாமையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதும் ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுகிறது. ஏனென்றால் அரபு வம்சத்தை சேர்ந்த அரபிகளை மாத்திரம்தான் அந்த இடத்திலே அடக்கம் செய்ய வேண்டும். அதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய குடும்பத்தார்கள் இப்படிப்பட்டவர்களை தான் அந்த இடத்திலே அடக்கம் செய்ய வேண்டும். இவர்கள் அரபு வம்சத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அரபி அல்ல, அஜம், இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள். இவர்களை எவ்வாறு அடக்கம் செய்ய முடியும் அந்த இடத்திலே என்று ஒரு பிரச்சனை வருகிறது. சில மனிதர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது இப்படியான பிரச்சனை இருக்கும் பொழுதுதான் ஷேக் முஸ்தபா நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடனே ஷேக் முஸ்தபா நாயகத்துடனே ஓதின அந்த அஹ்மது ஸைனி தஹ்லானிடத்திலே அவர்களுடைய கிளாஸ்மேட்டாக சக மாணவராக இருந்த அஹ்மது ஸம்ஸமி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் ஷேக் முஸ்தபா நாயகத்துடைய நெருங்கிய நண்பர், அது மாத்திரமல்ல அவர்களுடன் ஒன்றுக்கு ஓதினவர்கள். அவர்கள் வந்து அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவர்களும் ஒரு செய்தியை சொல்வார்கள். நேற்றைய தினம் அவர்கள் மக்காவை சேர்ந்த அரபி, அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நேற்றைய தினம் நான் ஷேக் முஸ்தபா நாயகத்தை கனவிலே கண்டேன். ஏற்கனவே மக்காவுடைய ஆளுநர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டார்கள். ஆனால் இவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அஹ்மது ஸம்ஸமி என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான் ஷேக் முஸ்தபா நாயகத்தை கனவிலே கண்டேன். அவர்கள் அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு வெண்மையான ஆடையை அணிந்து கொண்டு வேகமாக விரைவாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் கேட்டேன் ஷேக் முஸ்தபா நாயகத்தை பார்த்து, நான் கேட்டேன், ஷேக் முஸ்தபாவை எங்கே நீங்கள் அவசரமாக போகிறீர்கள் என்று கேட்டதும் அதற்கு ஷேக் முஸ்தபா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் உம்முல் மூமினீன்
குப்ரா அவர்களுக்கு பக்கத்துக்கு போகிறேன் என்று என்னிடத்திலே அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த செய்தியையும் சொல்லி காட்டுவார். அப்ப இருவருமாக கண்ட கனவுகளை வைத்து இப்படி சரியாக பார்க்கும் பொழுது அது உண்மைதான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து ஷேக் முஸ்தபா நாயகத்தை அந்த இடத்திலே கொண்டு போய் மக்காவுடைய முஃப்தியாக இருந்தவர்கள் கரத்திலே வைத்து அவர்களை தொழுகையை நடத்தி ஜன்னத்துல் முஅல்லா அன்னை ஹதீஜத்துல் குப்ரா அவர்களுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்கிறார்கள். இந்த போட்டோவையும், அதாவது அன்றைய காலத்திலே அந்த ஜன்னத்துல் முஅல்லா எவ்வாறு இருந்தது என்பதையும் இந்த கிதாபிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இன்டர்நெட் பின்னால வந்த வஹாபிகள் அந்த குப்பாக்களை உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஆனா முன்னைய காலத்துல அன்னை ஹதீஜத்துல் குப்ரா நாயகி அவர்களுடைய அந்த ஜியாரம் கட்டப்பட்டு அதற்கு மேலான ஒரு குப்பாவையும் கட்டப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே தான் ஷேக் முஸ்தபா நாயகத்தை அடக்கப்பட்டார்கள். இது பழைய போட்டோவிலே சில கிதாபுகளிலே இவைகள் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது போய் பார்த்தால் அந்த குப்பாக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷேக் முஸ்தபா நாயகத்தை அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால பெரும் பெரும் மேதைகள், பெரும் பெரும் இமாம்கள் அவர்களுடைய புகழ்களை இயற்றி புகழ்களை சில மௌலிதுகளாக அவர்கள் எழுதியுள்ளார்கள். அதிலே முக்கியமானவர்கள் தான் அசைது முகமது மாப்பில் அலி அவர்கள் இந்தியா காயல் பட்டணத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு மௌலிதையை எழுதுகிறார்கள். ஷேக் முஸ்தபா நாயகனுடைய பேர்ல ஒரு மௌலிதை மவாஹிபுல்லாஹில் அலி ஃபீ மனாகிபி ஷாஹில் பர்பலி என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலிதை இயற்றுகிறார்கள். இது தக்கியா பிள்ளை அல்ல. அவர்கள் ஷேக் முஸ்தபா நாயகத்தை விட 20 வயதுக்கு மூத்தவர்கள் மாப்பில் அலி அவர்கள். அது மாத்திரமல்ல, அரோசியா ஒரு ஷெய்மாக இருந்தவர்கள் இஸ்தாமகரா அவர்கள் இவர்களை புகழ்ந்து ஒரு மௌலிதை எழுதுகிறார்கள். அதே போல் அஹ்தல் வம்சத்தைச் சேர்ந்த அசைது அப்துல்லாஹ் அல் முசாவியில் அஹ்தல் என்று சொல்லக்கூடிய அந்த நாயகம் ஷேக் முஸ்தபா நாயகத்தை பற்றி ஒரு மௌலிதை ஒரு மௌலிதை எழுதுகிறார்கள். அந்நதீஜத்துல் அஹ்தலியா என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலித். அதே போல் ஏற்கனவே நான் சொன்ன அந்த கனவிலே கண்ட அஹ்மது ஜம்சமி நாயகம் அவர்களும் ஒரு மௌலிதை, ஒரு மர்சியாவை எழுதுகிறார்கள் இவர்களை புகழ். இப்படியாக 5 மௌலிதுகளை ஒன்று சேர்த்து அடிக்கப்பட்ட ஒரு கிதாபு தான் இந்த கிதாபு. அண்மையிலே ஷேக் நாயகம், உங்களுடைய கண்ணியத்துக்குரிய ஷேக் நாயகம் அவர்களால் அடிக்கப்பட்ட ஒரு கிதாபு. ஏற்கனவே போட்டோ காப்பிகளாக கையெழுத்துக்களாக இருந்த இந்த கிதாபை அவர்கள் ஒரு வடிவுக்கு கொண்டு வந்தார். இதிலே ஷேக் முஸ்தபா நாயகத்தை பற்றி அழகாக சொல்லி காட்டுவார்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு தெக்கியாக்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள், அது அஸ்ராரு ரப்பானியா மௌலிதாக இருந்தாலும் சரி, காலையிலே ஓதக்கூடிய புர்தா ஷரீஃபா இருந்தாலும் சரி, ராத்திபுல் ஜீலானியாக இருந்தாலும் சரி, தெக்கியாவிலே எந்த அமல்கள் எல்லாம் ஓதப்படுகிறதோ செய்யப்படுகிறதோ அந்த அமல்கள் எல்லாம் எங்கள் நாயகம் ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்களினாலும் அவர்களுடைய உஸ்தாத் அவர்களுடைய ஷேக் முபாரக் மௌலானா நாயகம் அவர்களால் வைக்கப்பட்ட அமல்கள். இந்த அமல்கள் இருக்கிறதே, இது அதாவது விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் எங்களுக்கு. இன்னைக்கு எந்த ஊர் தெக்கியாக்கு வைத்து பார்த்தாலும் இந்த மௌலிது ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஊர்ல, சில ஊர்ல அதிகமான மக்கள் வருவார்கள், சில ஊர்ல மக்கள் குறைந்திருப்பார்கள். ஆனால் ஒரு மனிதரை கொண்டாவது இந்த மௌலிதுகள் ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்களுடைய காலத்திலே இருந்து முபாரக் மௌலானா நாயகம் அவர்களுடைய காலத்திலே 150 கிட்டத்தட்ட 150 வருடமாக இந்த அமல்கள் எல்லாம் நடந்து கொண்டே வருகிறது. இதில் யாருக்கும் ஒரு வாரமாவது இந்த அமல் நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. இப்படியாக ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்கள் எங்களுக்கு எல்லா அமல்களையும் வைத்து தந்திருக்கிறார்கள். இந்த அமல்களை நாம் கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை இரவிலே இன்றைக்கு அநேகமான இடங்கள்ல பயான் பண்ணி கொண்டிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை இரவில் அப்படி அமல் செய்ய வேண்டும், வெள்ளிக்கிழமை நாளில் இப்படி அமல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் 150 வருடத்துக்கு முன்னாலே நடைமுறையிலே எங்களுடைய மஷாயிக்மார்கள் எங்களுக்கு அமல்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அமல்களுக்கு நாம் வராமல் இருக்கிறோம், வீடுகளிலே இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை நாள் செய்யுதுல் ஐயாம், ஏனைய நாட்களுக்கெல்லாம் தலைமை தனமுடையது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். வெள்ளிக்கிழமை நாளையிலே என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத் சொல்லி காட்டுங்கள், ஸலவாத் சொல்லுங்கள், என் மீது எடுத்து காண்பிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் தான் இன்றைக்கு மக்ரிபு தொழுகைக்கு முன்னால், மக்ரிபு தொழுகை முடிந்தவுடன் நாமெல்லாம் ஸலவாத் சொல்வதற்கு நாம் உட்கார்ந்து அந்த மௌலிதிலே ஒவ்வொரு சொல்லுக்கு இடையிலேயும் ஒவ்வொரு ஹிகாயத்துக்கு இடையிலேயும் இப்படியாக இஷா வரை அந்த ஸலவாத்தை நாம் சொல்லி வருகிறோம். வெள்ளிக்கிழமை இரவிலேயும் விசேஷமாக மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கிறதே, அது பொன்னான நேரம். எனவேதான் என்னுடைய முரீதுகள் இந்த ஸலவாத்துக்களை சொல்ல வேண்டும்.
எல்லோரும் இந்த நன்மைகளை கொள்ளையெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்கள் நாடித்தான் இந்த ஸலவாத்தை ஏற்பாடு செய்து தந்தார். அதே போல் இதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவிக்கு பக்கத்திலே அடங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தார்கள். இது மாத்திரமா, எங்களுக்கு எங்களுடைய ஷேகுமார்கள் ஏவி உள்ளார்கள். ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்கள் சொல்லி உள்ளார்கள், எப்படி ஒவ்வொரு முரீதீன்களும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 500 விழுத்தல் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தி முஹம்மதியா வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான என்ற ஸலவாத்தை ஒவ்வொரு முரீதும் 500 விழுத்தல் குறைந்தது சொல்ல வேண்டும். அப்படி என்றால் 100 முரீதுகள், 1000 முரீதீங்கள், 5000 முரீதீங்கள், 10000 முரீதீங்கள், இப்படியாக எத்தனை ஸலவாத்துக்களை சொல்வார்கள். இந்த ஸலவாத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பை உண்டாக்கினவர்கள், ஏற்படுத்தி தந்தவர்கள் எங்கள் நாயகம் ஷேக் முஸ்தபா ரஹ்மத்துல்லாஹி. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் நாயகத்தை பாரமெடுத்து அவருடைய மனைவிக்கு பக்கத்தில் அந்த பாக்கியத்தை கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, ஹரத்திலே மக்கா மதீனாவிலே பொதுவாக மக்காவிலே மதீனாவிலே வஃபாத்தாகிறவர்களுக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது. அதிலேயும் அந்த மக்கா ஹரத்திலே வஃபாத்தாகக்கூடிய அந்த பாக்கியத்தை ஷேக் முஸ்தபா நாயகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஏற்படுத்தின அமல்கள், அவர்கள் செய்த சேவைகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது யமன் நாட்டிலே முராவகா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே இருந்து வந்தவர்கள் தான் அசைது அப்துல் ரஹ்மான் பாரி மௌலானா நாயகம் அவர்கள் ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்கள் ஏற்பாடு செய்த ஒவ்வொரு அமல்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள். அது வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தாலும், வெள்ளிக்கிழமை காலையாக இருந்தாலும், பெருநாளை ஹயாத்தாக்குவதாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், எல்லா அமல்களையும் அவர்கள் ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி பண்ணினார்கள். யாரு? அஹ்தல் வங்ஷத்திலே வந்த அசைதா ஹசன் இப்னு அப்துல் பாரி அஹ்தல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு தான் அவர்கள் கையெழுத்தை அவர்களுடைய கையெழுத்தினால் எழுதிவிட்டு போயிருக்கிறார்கள். எப்படி? இல்ஸாமுத் தக்கியா வ ஷேக் முஸ்தபா தஸ்அத், நீங்கள் ஷேக் முஸ்தபாவையும் தெக்கியாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஷீரேவிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று. தெக்கியா பிள்ளை அல்ல, அவங்களோட முரீது அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வம்சத்துல வந்த ஷேக் முஸ்தபா நாயகனுடைய காலத்திலே வாழ்ந்த முராவா என்று சொல்லக்கூடிய அந்த யமன் நாட்டிலே இருந்து வந்தவர்கள் தான் அஹ்தல் மௌலானா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த கையெழுத்து இன்று வரை காலி தெக்கியாவிலே இருக்கிறது, யாரும் பார்த்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய முரீதீங்களை பார்த்து சொன்னார்கள், ஷேக் முஸ்தபா நாயகனுடைய முரீதீங்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய இந்த ஷேக் இருக்கிறார்களே, ஷேக் முஸ்தபா அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த பேரொளி இருக்கிறதே, அவர்களுடைய அந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுடர், அவருடைய பிரகாசம், உங்களுடைய யார் மீது அது பட்டாலும் நீங்கள் ஸ்ரீதேவியாக மாறிவிடுவீர்கள் என்பதாக சொல்லி காட்டினார். ஷேக் முஸ்தபாவை, நீங்கள் இலங்கைக்கு மங்கா சுடராக இருக்கிறீர்கள், உங்களுடைய சுடர் யார் மீது படுமோ அவர்கள் பாக்கியசாலிகளாக மாறிவிடுவார்கள் என்பதாக, ஸ்ரீதேவிகளாக மாறிவிடுவார்கள் என்பதாக அசைத் அஹ்தல் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார். இதே போல் தான் அவர்களுடைய வம்சத்திலே வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு காலத்திலே வந்து ஷேகுமார்கள். இன்றைக்கு தற்போது இருக்கக்கூடிய ஷேகநாயம் அவர்களை எடுத்துக்கொண்டால், எந்த மனிதன் அவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களை போய் ஒரு நாளையிலே சந்தித்து வந்தால் அவனுடைய அந்த நிலைமை மாறிவிடும். சிலர் அவர்களை பற்றி தெரியாமல் சில குத்துப்பாடுகளை பேசுவார்கள், அவர்களை பற்றி மற்றவர்கள் சொல்வதை கேட்டு இவர்களும் பேசுவார்கள். ஆனால் அந்த நாயகத்தை பேசி பார்த்து விட்டு வந்தால், அவர்களுடைய முகத்தை பார்த்து விட்டு வந்தால் இவர்களுடைய நிலைமையை மாறிவிடக்கூடிய ஒரு காட்சியை நாம் காண முடிகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்கள் யா நபி பைத்திலே ஓதி காட்டுகிறோம், மன் ரஹா வஜினக யஸ்அத் யா கரீமல் வாலிதி, சங்கையான தாய் தகப்பனுக்கு பிறந்த யார் எங்களுடைய நபியே ரசூலே, மன் ரஹா வஜினக யஸ்அத், உங்களுடைய முகத்தை யாராவது நல்ல எண்ணம் வைத்து பார்த்தால் அவன் ஸ்ரீதேவியாக ஆகிவிடுவான் என்பதாக நாங்கள் ஓதுகிறோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை நல்ல எண்ணம் வைத்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு கேள்வி வரும், அபூ ஜஹலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தவன் தானே, அவன் ஸ்ரீதேவியாக மாறவில்லை, அவன் அல்லாஹ்வுடைய ரசூலாக பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய நபியாக பார்க்கவில்லை, மாறாக அப்துல் முத்தலிபினுடைய எத்தீம் பிள்ளையாகத்தான் பார்த்தான். நல்ல எண்ணம் வைத்து பார்க்க வேண்டும்.
அதே போல் தான் நாயகம் ஹௌசுல் ஆலம் சையதுனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்துடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய முகத்தை நல்ல எண்ணம் வைத்து பார்த்த எவ்வளவு திருடர்கள், எவ்வளவு முனாஃபிகீன்கள் எல்லாம் அவர்கள் நல்லவர்களாக மாறின சரித்திரம் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இதே போல்தான் ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்கள் எங்களுக்கு அமல்களை ஏற்பாடு செய்து தந்தார்கள். இந்த அமல்களுக்கு நாங்கள் வந்து எங்களால் முடியுமானவரை எங்களுடைய மஷாயிமார்கள் உங்களிடத்துல வேற ஒன்றும் கேட்கல. ஒவ்வொரு ஊரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்க அமல்களுக்கு வந்து தெக்கியாவுடைய அமல்கள் இன்னைக்கு தெக்கியால அது போதாது, இது போதாது, அது இல்லாது, இது இல்லை, அங்கு அந்த அமல் இருக்கிறது, இங்கு இந்த அமல் இருக்கிறது என்றெல்லாம் சிலர் சொல்வார்கள். ஆனால் அவர்களை எடுத்துக்கொண்டால் தெக்கியாவிலே சொல்லப்பட்ட அமல்களை இவர்கள் தவறாமல் செய்கிறார்களா என்று பார்த்தால் செய்ய மாட்டார். ஆனால் தெக்கியால அது இல்லை, இது இல்லை என்று சொல்வார்கள். தெக்கியாவில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல்கள், அந்த சில்சிலா தாளிலே கொடுக்கப்பட்ட அமல்களை இவர்கள் செய்கிறார்களா என்று பார்த்தால் அவைகளை செய்ய மாட்டார்கள். ஆனால் எங்கவே இருக்கக்கூடிய அமல் போதான்னு சொல்லி காட்டுவார். ஒவ்வொரு முரீதீங்களும் 500 விடுத்தம் செலவாத்து சொல்லக்கூடியவர்களா என்று பார்த்தால் இவங்க அந்த 500 விடுத்தம் 100 விடுத்தமாக செலவாத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னும் ஒன்று அழகாக கண்டுகொண்டு அது நல்லவற்று சொல்லுவாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களை, இவையெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்ட வழி அல்ல. எங்களுக்கு கிடைத்ததற்கு நாங்கள் சுக்குர் செய்ய வேண்டும். ஒரு முறை செய்தனா இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் இப்னு அதுகம் பெரும் வழிமார்களை செய்தவர். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு சத்தம் அவருடைய காதுக்கு கேட்கிறது. அது என்ன சத்தம் என்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இந்த நியமத்தை செய்திருக்கிறானே, இந்த நியமத்து எனக்கு செய்த மாபெரும் நியமத்து, இந்த நியமத்துக்காக அல்லாஹ்வுக்கு நான் சுக்ர் செய்கிறேன் என்ற ஒரு வார்த்தை இவருடைய காதிலே எட்டுகிறது. அவர்கள் பார்க்கிறார்கள், யார் இப்படியான அல்லாஹ்வை அழகாக புகழ்கிறவர் யார் என்று பார்த்தால் ஒரு முண்டமான ஒரு மனிதர் இருக்கிறார். ஒரு முண்டமான மனிதர், அவருடைய 2 கையும் இல்லாத மனிதர், 2 காலும் இல்லாத மனிதர். அவரை பார்த்து சையதுனா இப்ராஹிம் இப்னு அதுகம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்க, மனிதரை உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சலாம் சொல்வார். அதற்கு அந்த மனிதர் பதில் எப்படி சொல்வார், வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா இப்ராஹிம் இப்னு அதுகம், இப்ராஹிம் இப்னு அதுகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக சலாத்துக்கு பதில் சொல்லி காட்டுவார். அப்பொழுது இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், உங்களுக்கு எப்படி என்னை தெரியும், உங்களுக்கு எப்படி என்னுடைய பேர் தெரியும், நீங்கள் இதுதானே முதல்ல சந்திக்கிறோம், உங்களுக்கு எவ்வாறு என்னுடைய பேர் தெரிந்தது என்று கேட்டதும் அவர்கள் அந்த மனிதர் சொல்லி காட்டுவார்கள், முன்பு அரஃப்துல்லாஹ அரஃப்துகுல்ல ஷை, அல்லாஹ்வை எப்பொழுது நான் சரியாக அறிந்தேனோ அன்றைய நாளிலிருந்தே நான் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா அவஸ்தையும் அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்திருக்கிறான், எல்லாத்தையும் நான் அறிந்துதான் இருக்கிறேன். அப்பொழுது இவர்கள் கேட்பார்கள், இப்ராஹிம் இப்னு அதுகம், நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தீர்களே, வெறும் நியமத்தை உங்களுக்கு செய்திருக்கிறான் என்று நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தீர்களே, அது என்ன நியமம், உங்களுடைய கைகள் என்ன எங்கே என்று கேட்டதும் அவைகளை வெட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் உங்களுடைய கால்கள் அவைகளை வெட்டப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க எப்படி சாப்பிடுவீர்கள் என்று கேட்டதும், எங்களை உங்களுக்கு பணம் என்று கேட்டதும், மக்களுடைய கைகளிலே அல்லாஹ் தஆலா என்னுடைய ரிஸ்கை கொடுத்திருக்கிறார், போற வாரம் அங்கே ஏதாவது ஒன்றை தந்துட்டு போவாங்க, அதைத்தான் நான் சாப்பிடுகிறேன், நான் தின்கிறேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லி காட்டுவார். அப்பொழுது எந்த நியமத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று கேட்டதும் அதற்கு அவர்கள் சொல்லி காட்டுவார், அந்த மனிதர் சொல்லி காட்டுவார், நீங்கள் இவ்வாறு இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன பெரிய நியமத்தை அல்லாஹ் செய்தித்தான் என்று கேட்டதும், அலை சௌல்லாஹு கத் ஜஅலலி லிசானன் தாக்கிரன் வ கல்பன் ஷாக்கிரா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு zikr செய்யக்கூடிய நாவை ஆக்கவில்லையா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை ஆக்கவில்லையா, இந்த நியமத்தை எனக்கு பெரிய நியமத்தை என்று சொல்லி காட்டுவார் முண்டமான மனிதர். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை எமக்கு தந்துள்ளானோ அதை எமக்கு செய்த பெரும் நியமத். இன்றைக்கு பார்த்தால் இன்றைக்கு எந்த விதமான வழிகேடுகளும் எங்களிலே நுழையாமல், எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சரியான முறையில் எங்களுடைய தெக்கியாக்களை நாங்கள் அமல் செய்து கொண்டு போக முடிகிறது. இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு வைத்து பார்த்தால், இந்த மக்கா மதீனாவிலே வைத்து பார்த்தாலும் நிம்மதியான ஒரு முறையிலே அமல் செய்ய முடியாது. யாருக்காவது போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் ஸலாம் சொல்ல முடியுமா? கையை கட்டி நிற்க முடியுமா? அடிச்சு விரட்டுவாங்க. எங்களுடைய ஹபீப், எங்களுடைய ஸல்லல்லாஹு உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலே போய்
அவர்கள் மீது சலாம் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. சலாம் சொல்வதாக இருந்தால் சலாத்தை மாத்திரம் தென்னைக்கு தேவை, கையொன்று கட்டக்கூடாது, இப்படி வச்சுக்கொண்டு நீங்க சலாம் சொல்லிட்டு மரியாதை செலுத்தக்கூடாது. இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய தலைவர் ஜனாதிபதி வந்தார், அதே போல வேற ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்தா எவ்வளவு மரியாதை செலுத்தக்கூடிய எமக்கு, அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவை எல்லாத்தையும் விட சிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போய் கை கட்டி நிற்க முடியாத ஒரு நிலைமை. சஹாபாக்கள் எவ்வாறு நின்றார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே சஹாபாக்கள் இருப்பார்கள் என்றால் கஅன்னஃபி ரூஸிஹிமுத் தைர், அவனோட தலைகள்ல பறவைகள் இருந்தாலும் பறவைகள் வந்து நிற்குமா. ஏனென்றால் இந்த வெட்டப்பட்ட மரங்களை மரம் என்று நினைத்துக் கொண்டு, ஒரு மரத்தை வெட்டிட்டால் அடியால வெட்டினால் அந்த முண்டம் அது உஷுபால், இது போல சஹாபாக்கள் நிற்பார்கள், தாழ்மையாக அமைதியாக உஷுபாக நிற்பாங்க, கையை கட்டிக்கொண்டு அதபாக பணிவாக நிற்பார்கள். பறவைகள் வந்து தலையில நிற்குமா. இப்படியாக சஹாபாக்கள் மரியாதை செலுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்கு போய் இன்னைக்கு எங்களுக்கு கையை கட்டி அதபாக துஆ கேட்களுடைய தக்கியாக்களை போல ஒரு அதபான முறையிலே எங்களுடைய மஷாயிகுமார்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த முறையிலே எங்கள் யாருக்கும் இந்த இடத்துக்கு போய் அமல்களை பார்க்க முடியாது. ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்களுடைய வேறு ஒன்றையும் பார்க்க தேவையில்லை, எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்த இந்த ஆடையை பார்த்தாலே போதும். இன்னைக்கு வெள்ள ஷேட்டு, வெள்ள சாரம், வெள்ள தொப்பி. இன்றைக்கு நாங்கள் கொழும்பிலே 2 ஆர்ப்பாட்டங்களை செய்தோம். அந்த ஆர்ப்பாட்டம் எவ்வாறு அமைந்திருக்கிறது, இன்றைக்கு உலக வரலாற்றிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. முஸ்லீம்களுடைய மெஜாரிட்டியை, முஸ்லீம்களுடைய அந்த ஆளுமையை காட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்க தொடர்பு அதாவது இன்டர்நெட்ல பாருங்க. அதே போல் வேண்டிய ஒன்றுல முஸ்லீம்களுடைய அதாவது ஒரு ஆதிக்கத்தை காட்ட வேண்டும்னா எங்கட போட்டோவை தான் முன்னுக்கு போடுவாங்க. நாங்க கொழும்புல செய்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்த அந்த போட்டோ, அந்த போட்டோக்களை தான் முன்னுக்கு போட்டு காட்டுவாங்க. அது எந்த நாட்டிலே அது எவ்வளவு அமைதியாக எவ்வளவு அழகாக அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. இவ்வாறாக எங்களுக்கு ஏற்பாடு அந்த ஆடை, ஷேக் முஸ்தபா அவர்கள் ஏற்படுத்தின ஆடை, அந்த ஆடையினுடைய சிறப்பு. இது போல ஒவ்வொரு தெக்கியாவில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு அமல், தெக்கியாக்கள்ல நார்ஷா வைத்தார், சாப்பாடு வைத்தார், சுப்பரா போட்டு நாங்க நார்ஷாவை வைத்தோம். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி காட்டுவோம். இவைகளை எடுத்துக்கொண்டு அந்த சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன் அல்காரு நவவி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார். அல்காரு நவவியில சொல்லி காட்டுவாங்க, ஒரு கூட்டம் நீங்கள் சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தால் இருந்தால் ஒவ்வொருத்தரும் பிஸ்மில் சொல்ல வேண்டும். சுன்னத்து மோக்கதவா இருக்கிறது. ஆனால் சிலருக்கு மறந்துவிடும் பிஸ்மில் சொல்ல. எனவே நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், உங்கள ஒத்தர் பிஸ்மில்லா என்று சொன்னால் சத்தமாக அந்த எல்லோரும் சொன்ன அந்த சுன்னத்து உண்டாகும் என்பதாக சொல்லி காட்டுவார். இந்த அடிப்படையில் ஒவ்வொன்றாக சுப்பரா போடுவதாக இருந்தாலும், அது பிஸ்மில் சொல்வதாக இருந்தாலும், வலதிலே இருந்து அதை பங்கிட்டுக் கொண்டு வருவதாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேக் முஸ்தபா நாயகம் எவ்வாறு எந்த அளவுக்கு அவங்க ஆராய்ந்து எங்களுக்கு அமல்களை வைத்து தந்திருக்கிறார். இது வேற எந்த இடத்திலும் கிடையாது. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய சிறு பிள்ளைகளை அந்த அமல்களுக்கு நாங்கள் அனுப்ப வேண்டும். அதே போல் நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளை மாத்திரம், மற்ற 6 நாட்களில் நாங்கள் தொழில் என்று மற்ற உலக வேலைகளில் ஈடுபட்டாலும் வெள்ளிக்கிழமை நாளை மட்டும் அந்த வியாழக்கிழமை பின்னேரம் அந்த மக்ரிபில இருந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா வரையில இந்த நாளை நாம் மறுமைக்காக ஒதுக்க வேண்டும், அமல்களை செய்து கொள்ள வேண்டும். இந்த பழக்கம் எங்கள் இடத்திலே வர வேண்டும். அப்படி வந்தால் அது லேசாக அமைந்துவிடும். அதே போல எங்களுடைய மஷாயிகுமார்கள் எங்களுக்கு சில அமல்களை வருடத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா சில அமல்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுல யாரும் நினைக்க கூடாது சாட்டப்பட்டவங்க மட்டும்தான் வரணும், எங்களுக்கு கடமை இல்லை. நாங்க ஒவ்வொருவரும் நாங்க தெக்கியாவுக்கும் தெக்கியான மஷாயிகுமார்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம், கடனாளிகளாக இருக்கிறோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் முடியுமான வரையில செலவழித்துக் கொள்ள வேண்டும். தெக்கியாக செலவழிப்பதற்கு யாரும் அதாவது பகைத்தனம் செய்யக்கூடாது. நாங்க வந்து என்ன செய்வோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களால் என்ன நடக்க வேண்டும் என்று அவைகளை ஒருவருக்கொருவர் முன் பாய்ந்து கொண்டு அவைகளை செய்ய வேண்டும். இப்படி செய்தால் நாம் எங்களுடைய ஷேகுமார்களுக்கு செய்யக்கூடிய வேறு உபகாரமாக அது அமைந்துவிடும். நிச்சயமாக ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்களுடைய ஷஃபாத் மறுமையிலே நமக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷேக் முஸ்தபா நாயகத்தை பாரம் எடுத்ததை போல் எங்களையும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும்
அமல்களை இந்த கியாம்களிலே அதாவது ஏற்படுத்தப்பட்ட அமல்களை பேணிக்கையாக செய்யக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவர்களை மாற்றி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். அலைஹி தவக்கல்து வ இலைஹி